ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து பார்க்க போகிறோம். அடுத்து ரெண்டாவது மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது 1922 கண்டுபிடிக்கப்படுது. இது இரண்டாவது மிகப்பெரிய நகரமாக கருதப்படுது. ஆர்டி பானர்ஜி அப்படிங்கிறவர் தான் அதை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. இது எங்க இருக்குன்னா சிந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சிந்து மாவட்டம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? சிந்து அப்படிங்கிறது இதுவும் பாகிஸ்தான்ல இருக்கு. இட் இஸ் ஆல்சோ இன் பாகிஸ்தான். சிந்து மாவட்டத்துல லர்கானா அப்படின்னு ஒரு கிராமம், லர்கானா அப்படிங்கிற வில்லேஜ்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த ரிவர்ல இருக்கு? இட் இஸ் இன் ரிவர் இண்டஸ். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது சிந்து நதியில இருக்கு, இது ரிவர் ராவியில இருக்கு. இது எக்ஸாம்ல மாத்தி கொடுப்பாங்க. ஸோ வி மஸ்ட் பி வெரி அலர்ட். சரி, இங்க முக்கியமான கண்டுபிடிப்புகள் என்னெல்லாம் பார்ப்போம். மொஹஞ்சதாரோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல பல முக்கிய கண்டுபிடிப்புகள் இருக்கு. மனிதர்களை ஆச்சரியப்பட வைக்கிற வகையில பல முக்கியமான கண்டுபிடிப்புகள் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரேட் பாத், பெரிய நீச்சல் குளம். ஆக்சுவலா இது வந்து ஒரு நீச்சல் குளம்னு குறிப்பிடுறாங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாக்கர்டு பாண்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது ஒரு புனிதமான, ஒரு நீராடுவதற்காக புனிதமான இருக்கக்கூடிய ஒரு குளம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஒரு பெரிய நீச்சல் குளம். ரெண்டாவது கிரானரிஸ். இங்கேயும் பெரிய பெரிய தானிய களஞ்சியங்கள் இங்கேயும் கண்டறியப்பட்டிருக்கு. தானிய களஞ்சியங்கள் பெருமளவுல எங்க கண்டறியப்பட்டிருக்கு? மொஹஞ்சதாரோலையும் இருக்கு. மூணாவதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், தட் இஸ் பிரான்ஸ் டான்சிங் கேர்ள், வெங்கல நடனமங்கையின் சிலை. வெங்கல நடனமங்கையின் சிலை இங்க கண்டறியப்பட்டிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்க, பசுபதி மகாதேவரின் முத்திரை. பசுபதி மகாதேவரின் முத்திரை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய முத்திரைகள்ல பசுபதி மகாதேவர் அப்படின்னு ஒரு யோகிக் பொசிஷன்ல ஒரு நபர் உட்கார்ந்து இருக்க மாதிரியான ஒரு முத்திரை நமக்கு கண்டறியப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்திரை. இந்த முத்திரையில என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பியர்டு பிரீஸ்ட், அதாவது பூசாரி அரசன் சொல்லுவாங்க. பூசாரி அரசன் அல்லது ஒரு மத குரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அங்க காணப்பட்டிருக்கு. போஸ்ட் கிரிமேஷன் ஏர்ன் பரியல். அடுத்து அப்படின்னா என்ன? தகனம் செய்யப்பட்டு கலசத்தில் அடைக்கக்கூடிய முறை. இன்னைக்கு நம்ம செய்யறோம். இந்துக்கள்ல பெருவாரியான பேர் என்ன செய்வாங்க? யாரா இறந்துட்டாங்கன்னா அவங்களை எரிச்சிட்டு அவங்களுடைய சாம்பலை நம்ம கலசத்துல போட்டு அடைச்சு நம்ம என்ன பண்றோம்? நீர்ல கலத்தி விடுறோம். இந்த வழக்கம் நமக்கு 5000 ஆண்டுகளாக இருக்கு. ஏன் 5000 ஆண்டுன்னு குறிப்பிடுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது 2026. அப்ப இது ஒரு 2000 வருஷம். இது நடந்து முடிஞ்சு ஒரு 3000 வருஷம். அதுக்கு ஜீரோக்கு முன்னாடி ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதுல ஒரு 3000, இதுல ஒரு 2000, தோராயமா 5000 ஆண்டுகள் பழமையான வழக்கத்தை இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்ன பண்றோம்? யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய அஸ்திய கலசத்துல, அதாவது சின்ன பானையில இட்டு தண்ணியில கரைக்கக்கூடிய வழக்கம் நமக்கு இருந்திருக்கு. இது அன்றையிலிருந்தே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இந்த பாடம் படிக்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுட்டே வாங்க. சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம், படிப்போம். அந்த விஷயங்கள்லாம் அன்னைக்கு ஃபாலோ பண்றது இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல இன்னைக்கு ஏதாவது நவீனமா நம்ம ஏதாவது மாத்திட்டோமா, அந்த வழக்கத்தை மாத்திட்டோமா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டே வாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. தென் அடிமைகள் குடியிருப்பு. அடிமைகள் குடியிருப்புனா என்ன? அப்போ இதுக்கு முன்னாடி ஒர்க்மென்ஸ் குவார்டர்ஸ்னு பார்த்தோம், தொழிலாளர் குடியிருப்புன்னு பார்த்தோம். அது வந்து எங்க பார்த்தோம்? ஹரப்பால பார்த்தோம். இங்க அடிமைகள், ஸ்லேவ் குவார்டர்ஸ், அடிமைகள் வசிப்பதற்கான குவார்டர்ஸ் இருக்கு. அப்ப இதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் நமக்கு புரிய வருது. என்னன்னா, அந்த காலகட்டத்துல, சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்துல சமூகத்துல அடிமைகளும் இருந்திருக்கிறாங்க. அந்த அடிமைகள் எப்படிப்பட்ட அடிமைகள், அவங்களுக்கு என்ன மாதிரி வேலைகள் வாங்கப்பட்டது அப்படிங்கிறதுல பல்வேறு கருத்துக்கள் நிலவுது. ஆனா அடிமைகள் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஆமா இருந்திருக்கிறாங்க. அதனாலதானே அவங்களுக்கு குவார்டர்ஸ் கட்டியிருக்காங்க. அவங்க தங்குறதுக்கான குடியிருப்பு கட்டப்பட்டிருக்கு. அப்ப அடிமைகள் இருந்திருக்காங்கிறது தெரியும். ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மூடப்பட்ட வடிகால்கள். இன்னைக்கு நம்ம சாக்கடைகள் பார்க்குறோம். கிராமப்புறங்களா இருந்தாலும் சரி, நகர்ப்புறங்களா இருந்தாலும் சரி, எந்த சாக்கடையும் மூடப்படாம தான் இருக்கும். பெருவாரியான சாக்கடைகள் மூடப்படாம தான் இருக்கு. நம்ம தெருவோரத்துல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சாக்கடைகள் கூட மூடுவதில்லை. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சாக்கடைகள் மூடப்பட்டு இருக்கு. இங்க எல்லா சாக்கடைகளும் மூடப்பட்டு இருக்கு அப்படின்னா, இது வந்து நமக்கு இன்னொரு பாயிண்ட் புலப்படுது. என்னன்னா, தே ஆர் வெரி அவேர் ஆஃப் ஹெல்த், ஹைஜீன், சுத்தம், சுகாதாரம், அதுக்கப்புறம் அவங்களுடைய நல்வாழ்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க. சுத்தமா இருந்திருக்கிறாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதானே அவங்க வந்து சாக்கடைகள் எல்லாம், வடிகால்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. ஏன்னா வடிகால்ல இருந்து தான் நோய் பரவுது. நமக்கு பெருவாரியான நோய் கொசுக்கள் மூலமாகவும் வேற ஏதாவது ஒட்டுண்ணிகள் மூலமாகவும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை தடுப்பதற்காக இந்த மாதிரி ஒரு மூடப்பட்ட வடிகால்கள் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் தட் நீங்க 2 ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ இது ரெண்டையும் படிச்சு முடிச்சிட்டீங்க, புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இப்போ ஒரு முக்கியமான தகவல். இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோவுக்கு இவங்க எப்படி போனாங்க? திடீர்னு ஒரு நாள் 1926 இல்ல 1826 இல்ல 1850 எப்படி திடீர்னு போய் ஒரு நாள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இது திடீர்னு கண்டுபிடிக்கப்படல. ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆங்கிலேயர்கள். அவங்க செய்யும் போது சில விஷயங்களை உங்களுக்கு புலப்படுது. உதாரணத்துக்கு 1850க்கு மேல
ஆங்கிலேயர்களுடைய வழக்கம் என்னவா இருந்ததுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரயில்வே துறை, ரயில்வே தண்டவாளங்கள் அமைப்பதற்காக துரிதமாக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த வேலை பணிகள் நடக்கும்போது அங்க வேலையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு சந்தேகம் வருது. இங்க ஏதோ தட்டுப்படுது, இந்த இடத்துல ஏதோ நிலமோ இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப சிந்து சமவெளி நாகரிகம் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டறியப்பட்டு இப்படி ஒரு நாகரிகம் இருந்திருக்குன்னே நமக்கு புலப்பட்டு. அப்ப அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ரயில்வே பணிகள் செய்யும் போது தான் இதை கண்டறிஞ்சாங்க. சரி, வாங்க இப்ப நம்ம பாடத்துக்கு போயிடலாம். ஸோ ஹரப்பா முடிச்சிட்டோம், மொஹஞ்சதாரோ முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோவே என்ன இருக்கு, மொஹஞ்சதாரோல போட்டோஸ்லாம் நம்ம என்னங்கிறத கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். பாருங்க, இந்த பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி ஆயிடும். இதுதான் கிரேட் பாத், பெரிய நீச்சல் குளம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த பெரிய நீச்சல் குளம். இந்த பெரிய நீச்சல் குளத்துல என்ன முக்கியம் அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் உடை மாற்றுவதற்கு மறைவு, அதாவது ஒரு ரூம்னு சொல்ல முடியாது, மறைவுகள் காணப்பட்டிருக்கு. அதாவது மறைவுனா ஒரு சுவரையோ இல்லை ஒரு திரையில சுவரை வச்சு மறைச்சு அங்கிருந்து ஆடைகள் மாற்றுவதற்கான இடம் இங்கேயே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து லீக் ப்ரூஃப், அதாவது தண்ணி நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் தண்ணீர் வெளியே போகாம இருக்கிறதுக்கான லீக் ப்ரூஃப் இங்க இருக்கு. அதாவது லைம் மோட்டார், சுண்ணாம்பையும் பித்துமினஸ் அப்படிங்கிற பொருளையும் வச்சு பூசப்பட்டு பக்காவா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்லெட்டும் ஒரு அவுட்லெட்டும் இருக்கு. தண்ணி உள்ள வரவும் தண்ணீர் வெளியே போகிறதுக்கான வழியும் வெளியே வச்சிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப தொழில்நுட்பமாக அன்றைக்கே அவங்க செஞ்சிருக்கிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அடுத்து இதுதான் இந்த பூசாரி அரசன் அப்படிங்கிறவர், இவர் தான் பூசாரி அரசன் ஆர் ப்ரீஸ்ட் கிங் நம்ம சொல்றோம். ப்ரீஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம்ல, அதுதான். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஷால் வச்சிருக்காரு, அவர் வந்து பியர்டு ப்ரீஸ்ட், தாடியும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் டான்சிங் கேர்ள், வெங்கல நடனமங்கையின் சிலையும் இங்கதான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியம். இந்த ப்ரீஸ்ட் இருக்கார் இல்லையா, இந்த ப்ரீஸ்ட் வந்து எந்த பொருளால செய்யப்பட்டிருக்காருன்னா ஸ்டியர்டைட் அப்படிங்கிற ஒரு பொருளால செய்யப்பட்டிருக்காரு. ஸ்டியர்டைட் அப்படின்னா நுரைக்கல் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல இதுக்கு நுரைக்கல்னு அர்த்தம். இது உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ் டான்சிங்கள் தான் நம்ம படிக்கிறோம், வெங்கல நடனமங்கையின் சிலைன்னு. அப்போ இது வந்து ஸ்டியர்டைட்ங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, தென் இப்போ வாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பசுபதி மகாதேவருடைய முத்திரை. இந்த முத்திரை ஆக்சுவலா இங்க இருக்கு. நான் உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக இங்க ஒரு பிக்சரா கொண்டு வந்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு யோகிக் பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காரு. அவர் தலைக்கு மேல 2 ஹார்ன் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல உன்னித்து கவனிச்சிங்கன்னா பல்வேறு விலங்குகள் அவரை சுத்தி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கா. அப்ப என்னெல்லாம் விலங்குகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இடம்பெற்ற விலங்கு வந்து எலஃபண்ட், அதாவது யானை தென்படுது, எலஃபண்ட் இருக்கு. ரெண்டாவது இருக்கக்கூடியது ரைனோசரஸ், அதாவது ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வைல்டு பஃபல்லோ, காட்டு எருமை இருந்திருக்கு, வைல்டு பஃபல்லோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலாவது வந்து பாத்தீங்கன்னா டைகர், புலி. ஸோ வைல்டு பஃபல்லோ அப்புறம் புலி, இந்த 4 விலங்குகளும் அவரை சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. அவருடைய அவர் பாதத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டீர் இருக்கு. ஸோ 5வது விலங்கு டியர். அப்ப என்ன கேட்கலாம், பசுபதி மகாதேவரின் முத்திரையில் காணப்படக்கூடிய விலங்குகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல இருக்கிறத சில விஷயத்த கொடுப்பாங்க, இல்லாத சில விலங்குகள் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சிங்கம் கொடுக்கலாம், இல்ல கேமல் கொடுக்கலாம். ஏன்னா கேமல்னு கொடுத்தா நம்ம ரிலேட் பண்ணுவோம்ல, ராஜஸ்தான் குஜராத் இந்த மாதிரி பகுதிகளில் தான் இந்த நாகரிகம் இருந்திருக்கு. அப்ப இந்த பகுதிகளில் வந்து கேமல், ஒட்டகம் இருந்திருக்குமே நமக்கு தோணும். ஆனா ஒட்டகம்லாம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னெல்லாம் இருக்குன்னா எலஃபண்ட், ரைனோசரஸ், வைல்டு பஃபல்லோ, டைகர் அண்ட் டீர், இந்த 5 விலங்குகள் தான் காணப்படுது. சரி, இந்த நாகரிகத்துடைய ஒட்டுமொத்த வடிவம் இது. இங்க ஒரு பெரிய நாகரிகத்துடைய அந்த இடத்தோட, மொஹஞ்சதாரோ இடத்தோட மைய பகுதிகளில் வந்து ஒரு பெரிய டவர் இருந்திருக்கு. அந்த டவர் என்ன பர்பஸ்க்காக கட்டப்பட்டதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அந்த டவர் கொலாப்ஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்கு. இதுதான் அங்க கண்டுபிடிக்கப்பட்ட நகரம், மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற பகுதி இதுதான். ஸோ இந்த டயக்ராம்ஸ் வச்சு உங்களுக்கு ஓரளவு ரீகால் ஆயிருக்கும். இது வந்து த கிரேட் பாத், பெரிய நீச்சல் குளம். இது வெங்கல நடனமங்கையின் சிலை. இது நுரைக்கல்லால் ஆன பூசாரி அரசன். இது வந்து பாத்தீங்கன்னா பசுபதி மகாதேவரின் முத்திரை, அவரை சுத்தி இருக்கக்கூடிய விலங்குகள், அவருடைய காலடியில் இருக்கக்கூடிய மான், இதெல்லாம் இதுல நம்ம பார்த்திருக்கோம். முக்கியமா எக்ஸாம்ல இது கேட்கறாங்க. சரி, நம்ம வாங்க அடுத்த சைட்டுக்கு போயிடலாம். அடுத்த முக்கியமான சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா லோத்தல். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சைட்டும் இந்தியால இல்ல. ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ ரெண்டுமே பாகிஸ்தான் தான் இருக்கு. ஹரப்பா அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல பஞ்சாப் பகுதிகளில் காணப்படுது, ராவி நதியில இருக்கு. மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்திருந்தோம், சிந்து அப்படிங்கிற பகுதியில பாகிஸ்தான்ல காணப்படுது. சிந்து மாவட்டத்துல லர்கானா அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. என்ன நதியில இருக்கு, சிந்து நதியில இருக்கு. இப்போ நம்ம 3ஆவதா பார்க்க போற முக்கியமானது வந்து லோத்தல்.
மூணாவது நம்ம பார்க்க போற முக்கியமான நகரம் வந்து லோத்தல். 1953 இது கண்டறியப்படுது. லோத்தல் அப்படிங்கிறத டிஸ்கவர் பை ஆர் ராவ் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்றாரு. லோத்தல் எங்க இருக்குன்னா குஜராத், இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்ல தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னா கல்ஃப் ஆஃப் கேம்பே அப்படின்னு இருக்கு. இப்போ கல்ஃப் ஆஃப் கேம்பேனா என்ன, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? நம்ம மேப் போடுவோம். இப்போ நீங்க குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத்ல இது வந்து ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரான் ஆஃப் கட்ச். இந்த பகுதி வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதலை அதோடைய வாயை திறந்திருக்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது சௌராஷ்டிரா பகுதி. இங்க நான் இப்போ டாட் போட்டிருக்கிறது இந்த இடம் இருக்கு பாருங்க. அதாவது மகாராஷ்டிரா குஜராத்தோடைய இந்த கார்னர் பகுதியை தான் வி கால் இட் இஸ் அ கல்ஃப் ஆஃப் கேம்பே. கல்ஃப் ஆஃப் கேம்பேன்னு நம்ம இதை தான் குறிப்பிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் கேம்பே அப்படிங்கிற பகுதிகளில் தான் லோத்தல் அப்படிங்கிற இடம் காணப்படுது. எந்த நதியில இருக்கு அப்படின்னா பொகாவா அப்படிங்கிற ஒரு நதியில இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்பாங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்கலாம், ரிவர்ஸும் பிளேசஸும். ஸோ பொகாவா. இதுக்கு முன்னர் ப்ரீவியஸ்லி சபர்மதி ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ இட். இதுக்கு முன்னாடி பொகாவா அப்படிங்கிற நதி ஓடுவதற்கு முன்னாடி அங்கே சபர்மதி அப்படிங்கிற நதி அங்கே ஓடி இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சபர்மதியில தான் காந்தி ஆசிரமம் இருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம் இந்திய விடுதலை பத்தி படிக்கிறப்ப. அப்ப அதுக்கு முன்னாடி லோத்தல் பகுதியில் அது ஓடி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லோத்தல் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, லோத்தல் அப்படின்னா துறைமுகம். தட் இஸ் ஆல்சோ an ஆர்டிஃபிஷியல் போர்ட். செயற்கையான துறைமுகம். உலகத்திலே ரொம்ப பழமையான துறைமுகம் எதுனா இதுதான். ஸோ துறைமுகம் இருந்தாலே உங்களுக்கு தெரியும், அதோட தொட்டு என்ன இருக்கும், டாக்யார்ட், கப்பல் பட்டறை இருக்கும். துறைமுகம் லோத்தல்னாலே துறைமுக நகரம் தான் ஞாபகம் வரணும். அதை ஒட்டி கப்பல் பட்டறை. கப்பல் பட்டறைனா ஒன்றும் இல்லை, கப்பல்கள் தயாரிக்கக்கூடிய பகுதி. சரிங்களா? அதோட சேர்த்து மயானம், அதாவது கல்லறைகள் காணப்படுது லோத்தல் பகுதிகளில். பல்வேறு இடங்கள்ல நமக்கு கல்லறைகள் கிடைக்குது. அப்புறம் அரிசியின் உமி, நெல் அடிச்சா உமி வரும்ல, இந்த உமி அங்கிருந்து கண்டெடுத்திருக்காங்க. தீ பலிபீடம். தீ பலிபீடம் அப்படின்னா ஃபயர் அல்டார். ஒன்று ரைசஸ்க்கு, ரெண்டாவது ஃபயர் அல்டார். தீ பலிபீடம் அப்படிங்கிறது தீயில வந்து விலங்குகளையோ இல்லை வேற ஏதாவது சடங்கு பண்ணக்கூடிய பொருட்களையோ அங்கே பலியிடுவது உங்களுடைய வழக்கமா இருந்தது. பெரும்பாலும் விலங்குகள் பலியிடப்படும் இந்த தீ பலிபீடத்துல. தீ பலிபீடம்னா நீங்க எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா ஒரு பெரிய ஓமகுண்டம் மாதிரி. இன்னைக்கு வந்து கோயில்கள்லையோ இல்லை வீடுகள்லையோ பெரிய பெரிய யாகங்கள் பூஜை எல்லாம் நடத்துறோம், இல்லை ஹோமத்தில் நம்ம எல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிக மக்கள் ஹோமத்துல வந்து விலங்குகளை பலியிடுவதை வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அப்ப தீ வழிபாடும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறத உங்க பேக் ஆஃப் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இங்க எந்த மாதிரி புதையல் முறை இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெரி யூனிக், ரொம்ப வித்தியாசமான ஒரு புதையல் முறை இங்க பின்பற்றப்பட்டிருக்கு. இருவரை புதைக்கும் முறை. அதாவது ட்வின் பரியல், ஆண் பெண் இரண்டு பேரையும் சேர்ந்து ஒரே இடத்துல புதைக்கக்கூடியது ட்வின் பரியல் அல்லது ஜாயிண்ட் பரியல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எக்ஸாம்பிள் எப்படினாலும் கொடுப்பாங்க, ட்வின் பரியல், ஜாயிண்ட் பரியல் ஆர் டபுள் பரியல்னு கொடுப்பாங்க. எப்படி கேட்டாலும் இருவரை புதைக்கக்கூடிய முறை வந்து இங்க பின்பற்றப்பட்டிருக்கு. அதனால லோத்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நகரம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஊர் வந்து பாத்தீங்கன்னா தொலவீரா. 1985 இந்த பகுதி கண்டறியப்படுது. இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஜே ஜோஷி அண்ட் எக்ஸ்கவேட்டட் பை ஆர்எஸ் பிஸ்ட். இதை கண்டறிந்தவர் யாருன்னா ஜோஷி. இதை வெளியே கொண்டு வந்தவர் யாரு, எக்ஸ்கவேட் பண்ணது யாருன்னா பிஸ்ட் அப்படிங்கிற ஆர்எஸ் பிஸ்ட் அப்படிங்கிறவர். இதுவும் எங்க இருக்கு, தொலவீராவும் இட் இஸ் இன் குஜராத். குஜராத் பகுதிகளில் தான் தொலவீராவும் இருக்கு. குஜராத் பகுதிகளில் தான் இருக்கு. ஆனா இது எங்க இருக்குன்னா ரான் ஆஃப் கட்ச்ல இருக்கு. ரான் ஆஃப் கட்ச்ல உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், மேப் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி தான் ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உங்கள்கிட்ட. குஜராத்ல இந்த பகுதியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, பெரிய சகதி காடு அது ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது. சரிங்களா? அந்த பகுதிகளில் தான் இந்த தொலவீரா அப்படிங்கிறது இருக்கு. இங்க என்ன நதி வருது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நதி, அது லூனி அப்படிங்கிற ஒரு நதி. ராஜஸ்தான் பக்கத்துல, ராஜஸ்தான்ல இருந்து இந்த நதி ஓடி வந்து இந்த ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற இடத்துல வந்து கலந்துருது. இது வந்து ஒரு உள்நாட்டு நதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்நாட்டு நதி அப்படின்னா என்னன்னா, பொதுவாக நதிகள் வந்து எங்க துவங்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மலை மீது தொடங்கும். ஒரு பெரிய காடு இருக்கும், மலை இருக்கும், அந்த மலை மீது நதி தொடங்கி தரைக்கு வரும், பிளெயினுக்கு வரும். அப்படி இல்லாட்டி பனிப்பாறைகள்ல இருந்து உருகி தண்ணி வந்து வரும், வந்து எங்க போய் சேரும், எல்லா நதிகளும் போய் கடல்ல போய் சங்கமிக்கும், அங்க போய் தான் சேரும். ஆனா உள்நாட்டு நதிகள் அப்படின்னா அது பனிப்பாறையில தோன்றனாலும் சரி, அல்லது மலைக்கு மேல காடுகள்ல இருக்கக்கூடிய மலை மேல தோன்றனாலும் சரி, அது போய் கடலை போய் சேராது, பூமியிலே அதாவது தரைப்பகுதிகளிலே முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நதி தான் இந்த லூனி நதி அப்படிங்கிறது.
இப்போ லூனி நதி ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற பகுதிகளிலே வந்து முடிஞ்சிருது. அப்போ அந்த பகுதிகளில் தான் நம்ம வந்து தொலவீரா அப்படிங்கிற சைட்டையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு கவர்மெண்ட் இந்த இடத்த பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் குஜராத் டூர் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொலவீரா அப்படிங்கிற பகுதியை போய் விசிட் பண்ணலாம். அங்கே என்னெல்லாம் இருந்திருக்குன்னு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அணை இருந்திருக்குங்க, டேம்ஸ், பெரிய பெரிய அணைகள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பிரம்மாண்டமான அணைகள்லாம் கட்டப்பட்டிருக்குங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க அணை கட்டியிருக்கிறாங்க. அப்போ தொழில்நுட்பத்தில் இவங்க எந்த அளவுக்கு டேலண்டாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ தெரிய போய் தான் அவங்க ஒரு டேமை கட்ட முடியும். ஒரு டேமை கட்டுறதுங்கிறது இட் இஸ் நாட் அன் ஈஸி. ஒரு வீடை கட்டுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு ஊருக்கு தேவையான ஒரு பெரிய டேமை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட். எப்படி லோக்கல்ல உங்களுக்கு லோக்கல் அப்படின்னு பேர் சொன்னாலே உங்களுக்கு துறைமுகம் ஞாபகம் வரும்னு சொன்னேனோ, அதே மாதிரி தொலவீரான்னு பேர் சொன்னாலே வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக், அதாவது நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் தான் ஞாபகம் வரணும். அது என்ன நீர் மேலாண்மை தொழில்நுட்பம்? தொலவீராவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருந்திருக்கு. ஒவ்வொரு வீடுலையும் பாத்ரூம் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஷவர்லாம் கூட வச்சிருந்திருக்காங்க. ஸோ நீரை மிக நேர்த்தியாக கையாண்ட ஒரு பகுதி தான் தொலவீரா அப்படிங்கிற பகுதி. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்தில் ரொம்ப தலை சிறந்து விளங்கிய பகுதி என்னன்னு கேட்டாங்கன்னா தொலவீரா. அப்புறம் இட் இஸ் அ ஒன்லி சைட் டு பி டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? ஒன்லி சைட் டு பி டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ் அப்படின்னா என்ன பொருள் சொல்லுது இது? சி, இட் இஸ் வெரி சிம்பிள். பொதுவாகவே சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நகரங்கள் வந்து அந்த பகுதிகள் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஒன்று மேல் நகரம், இன்னொன்று கீழ் நகரம். மேல் நகரம் வந்து கோட்டை சுவர்களால் சுத்தப்பட்டு இருக்கும். அதாவது கோட்டை சுவரில் பாதுகாப்பில் இருக்குன்னா அங்கே உயர்ந்த இருக்கக்கூடிய மக்கள், நிறைய செல்வாக்குடையவர்கள், செல்வந்தர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கீழே லோயர் டவுன் இருக்கும். அதாவது கீழே இருக்கக்கூடிய அன்றாடம் கூலிப்பணிக்கு செல்லக்கூடிய சாமானிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ 2ஆ பிரிஞ்சுக்கலாம், அப்பர் டவுன், லோவர் டவுன். அப்பர் டவுனை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. கோட்டைகளை தான் சிட்டாடல்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது வந்து பெருசாக கோட்டைகள்லாம் பாதுகாப்புலாம் இருக்காது. ஆனால் இந்த நகரத்தில் மட்டும் நகரம் வந்து 3ஆக பிரியப்பட்டிருக்கு. ஒரு அப்பர் டவுன், ஒரு மிடில் டவுன், ஒரு லோவர் டவுன் 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஒன்லி சைட் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். நகரம் 3 பகுதிகளை உடையதாக இருந்தது. அப்புறம் ஸ்டேடியம், திறந்த வெளி அரங்கம் இருந்திருக்கு. இன்னைக்கு பார்க்குறோம் பெரிய பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் பார்க்குறீங்க, இல்லாட்டி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்டேடியம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு திறந்த வெளி அரங்கம் அங்கே காணப்பட்டிருக்கு. ராக்கெட் ஆர்கிடெக்சர், அதாவது பாறையில் செதுக்கப்பட்ட சில சிற்பங்கள் அங்கே காணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புங்க. அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி அப்படின்னா வானவியல் கண்காணிப்பகம் அப்படிங்கிறது இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச லெவல்ல ஸ்பேஸையும் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. வானத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கு. இப்ப நம்ம இதை படிக்கும் போதே தெரியுது இவங்க எந்த அளவுக்கு எல்லா துறைகள்லையும் முன்னேறி இருந்திருக்காங்க. மேக்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் ஹெல்த், அதாவது சுத்தம் மற்றும் சுகாதாரத்துல, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல பண்பட்டு இன்னைக்கு ஒரு நவீன மனிதன் எப்படி வாழ்றானோ அதுக்கான முதல் கட்டத்துல அவங்க இருந்திருக்கிறாங்க. எப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்துல வேற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு பெரிய சிவிலைசேஷன் பூம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க அந்த அளவுக்கு டெவலப்டா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம்தான். அதனாலதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் என்ன பண்றாங்க, தே ஆர் ட்ரைங் டு ரிலேட் தெம் வித் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சிந்து சமவெளி நாகரிகத்தோட அவங்க தொடர்பு படுத்திக்குவதற்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஏன்னா அப்படி தொடர்பு படுத்தி அது உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் 5000 ஆண்டுகளுக்கு பழமையான மக்கள், இந்தியாவில் முதல் நாகரிகம் அடைந்த மக்கள் அப்படிங்கிற பெருமைக்கு ஆளாவாங்க. அதனாலதான். ஓகேங்களா? இப்போ 4 சைட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல் அண்ட் தொலவீரா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு